சர்ச் உங்கள் யாவரையும் எங்களுடைய ஆன்லைன் சர்வீஸுக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு அதிகமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் அந்த கர்த்தருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. இந்த நேரத்திலே நாங்கள் இருக்கிற இடங்களில் இருந்து அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாங்கள் பாடுவோமா? நாங்கள் லிவிங் ரூம்ல நாங்கள் இருக்கலாம், உங்களுடைய பெட்ரூம்ஸ்ல நாங்கள் இருக்கலாம், நாங்கள் கிச்சன்ல கூட இந்த நேரத்தில் இருக்கலாம். இருக்கிற இடத்திலே இருந்து அந்த ஆண்டவருக்கு மனதார எங்கள் சொந்த வார்த்தைகளினாலே நன்றி சொல்லி அவருடைய கிருபையை நாங்கள் பாடுவோமா? கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாய் இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாய் நாங்கள் ரிஜாய்ஸ் பண்ணி அந்த கர்த்தருடைய கிருபையை நாங்கள் பாடுவோமா? கிருபை தான் என்னை கண்டதே, உம் கிருபை தான் என்னை காத்ததே, உம் கிருபை தான் என்னை நடத்திய கிருபையே. சொல்லுவோம், உம் கிருபை தான், உம் கிருபை தான் என்னை கண்டதே, உம் கிருபை தான் என்னை காத்ததே, உம் கிருபை தான் என்னை நடத்தியது கிருபையே. சொல்லுவோம், கிருபை 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 கிருபையே கிருபை 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 கிருபையே. உம் கிருபை தான் என்னை கண்டதே, உம் கிருபை தான் என்னை காத்ததே, உம் கிருபை தான் என்னை நடத்தியது கிருபையே. சொல்லுவோம், உம் கிருபை தான், உம் கிருபை தான் என்னை கண்டதே, உம் கிருபை தான் என்னை காத்ததே, உம் கிருபை தான் என்னை நடத்தியது கிருபையே. கஷ்டங்கள் என்னை நெருக்கினாலும், கவலையால் நான் கலங்கினாலும், துன்பங்கள் என்னை துவட்டினாலும் காத்தது உந்தன் கிருபையே. கஷ்டங்கள் என்னை நெருங்கினாலும், கவலையால் நான் கலங்கினாலும், துன்பங்கள் என்னை துவட்டினாலும் காத்தது உந்தன் கிருபையே. மேலான கிருபை, மாறாத கிருபை, விலகாத கிருபை கிருபையே. மேலான கிருபை, மாறாத கிருபை, விலகாத கிருபை கிருபையே. உம் கிருபை தான் என்னை கண்டதே, உம் கிருபை தான் என்னை காத்ததே, உம் கிருபை தான் என்னை நடத்தியது கிருபையே. சந்தோஷமாய் பாடுவோம், உம் கிருபை தான் என்னை கண்டதே, உம் கிருபை தான் என்னை காத்ததே, உம் கிருபை தான் என்னை நடத்தியது கிருபையே. வறுமையால் நான் வாடினாலும், வறுமையால் நான் வாடினாலும், வியாதியால் நான் வருந்தினாலும், மரணம் என்னை நெருக்கினாலும் காத்தது உந்தன் கிருபையே. வறுமையால் நான் வாடினாலும், வியாதியால் நான் வருந்தினாலும், மரணம் என்னை நெருக்கினாலும் காத்தது உந்தன் கிருபையே. மேலான கிருபை, மாறாத கிருபை, விலகாத கிருபை கிருபையே. மேலான கிருபை, மாறாத கிருபை, விலகாத கிருபை கிருபையே. உம் கிருபை தான் என்னை கண்டதே, உம் கிருபை தான் என்னை காத்ததே, உம் கிருபை தான் என்னை நடத்தியது கிருபையே. சொல்லுவோம், உம் கிருபை தான், உம் கிருபை தான் என்னை கண்டதே, உம் கிருபை தான் என்னை காத்ததே, உம் கிருபை தான் என்னை நடத்தியது கிருபையே. கிருபை கிருபை
ஆம் சுவாமி, உம்முடைய கிருபை என்னை நடத்தியது, உம்முடைய கிருபை என்னை நடத்தியது. அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபைக்காக உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கிருபை மேலானது தகப்பனே, உம்முடைய கிருபை மேலானது தகப்பனே. இந்த ஆன்லைனு கூட பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நாங்கள் ஆராதிக்கிற அந்த ஆண்டவரை போல் ஒரு ஆண்டவர் இல்லை, அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பூமிக்கு இறங்கி வந்த ஆண்டவர், எங்களுக்காக போராடவும் எங்களுக்காக வாதாடவும் அவர் எனக்காயும் உங்களுக்காயும் இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய கிருபை போதுமானது, அந்த ஆண்டவருடைய கரம் போதுமானது. சொல்லுவோமா, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, ஓம் கிருபை எனக்கு போதும் என்று சொல்லுவோம். நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் அந்த கர்த்தருடைய சுத்த கிருபை, அந்த கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவர், ஓ அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை உம் கிருபை எனக்கு போதும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல் ஒரு சர்வ வல்லவர் இல்லை என்று சொல்லுவோமா? ஓரலாமா ஷேரி கலாலாமாந்தே ஏரி அலாலாமாந்தேரி கலாலாமா. தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் இம்மட்டும் எங்களை வழிநடத்தி வந்த ஆண்டவர், எங்களை போஷித்த ஆண்டவர், எங்களை உடுத்துவித்த ஆண்டவர், நாங்கள் தடுமாறி போன நேரங்களில் எல்லாம் எங்களை கரம் பிடித்து நடத்தின ஆண்டவர். ஓராலாமா ஷேரி கலாலாமாந்தே. அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவரை போல் ஒரு தெய்வம் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அந்த கர்த்தருக்கு ஒப்பான ஒரு தெய்வம் இல்லை. அவரை பார்த்து சொல்லுவோம், ஓ உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. எங்கள் வாழ்க்கையில உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லுவோம். ஓராலாமா ஷேரி கராலாலாமாந்தே ஏரி அலாலாலாமாந்தேரி கலாலாமாந்தே ஓரி அலாலாமா ஷேரி அலாலாமாந்தே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே சுவாமி. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. சொல்லுவோமா? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா சொல்லுவோம். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதனில், மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீர்.
எல் ஷடாய் ஆராதிப்பேன், அடோனாய் உம்மை ஆராதிப்பேன், எலோஹீம் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம் எல் ஷடாய், ஓ உம்மை ஆராதிப்பேன், எலோஹீம் உம்மை ஆராதிப்பேன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, என் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. விசுவாசிப்பவர்கள் இந்த நேரத்திலே அறிக்கை செய்ய முடியுமா? எல் ஷடாய் உம்மை ஆராதிப்பேன், எலோஹீம் உம்மை ஆராதிப்பேன். என் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் அளவும் அவர் கைவிடாத ஆண்டவர், எங்கள் தேவைகளை காண்கிற ஆண்டவர், எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற ஆண்டவர். என் வாயிலிருந்து சொல் பிரவாதற்கு முன்னதாகவே என் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், அவர் எங்களுக்கு போதுமானவர். சொல்லுவோம் எல் ஷடாய். இந்த நேரத்திலே ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுவோம் எல் ஷடாய் உம்மை ஆராதிப்பேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகளில் ஒன்றாகிலும் வெட்கப்பட்டு போனதில்லை. அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி பரியந்தம் கொண்டு போக அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சொல்லுவோம் எல் ஷடாய், ஓ எல் ஷடாய். சொல்லுவோம் இன்னும் ஒரு விசை, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். El Shaddai, Elohim, oh Adonai, oh கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான், அனைத்தையும் நீர் ஆளும் தேவன், அறிந்து நான் அமர்ந்திடுவேன். சொல்லுவோம் கடல் அலைகள், கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான், அனைத்தையும் நீர் ஆளும் தேவன், அறிந்து நான் அமர்ந்திடுவேன். சொல்லுவோம் கடல் அலைகள், கடல் அலைகள் சீரும் போது. எஸ் லார்ட், நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ உமக்காய் காத்திருக்கிறவர்களை நீங்கள் உயர்த்துகிற ஆண்டவர். இந்த நேரத்திலே நாங்கள் போய்கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உயர்த்தினவர்களாய் சொல்லுவோம், எனக்கு நன்மை செய்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய போதுமானவராயிருக்கிறார். என் தலையை நிமிர்த்தின ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர்த்த போதுமானவராயிருக்கிறார். நாங்கள் பயந்து ஓடுகிற எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளத்தக்க பலத்தை எனக்கும் உங்களுக்கும் கடவுள் கொடுக்கிறார். இந்த நேரத்திலே எங்கள் பயங்களை, எங்கள் வேதனைகளை, எங்கள் துக்கங்களை எல்லாவற்றையும் எதிர்த்தவர்களாய் சொல்லுவோம், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் இரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுவோம் கடல் அலைகள், கடல் அலைகள் சீரும் போது உயர்ந்திடுவேன் உம்மோடு நான், அனைத்தையும் நீர் ஆளும் தேவன், அறிந்து நான் அமர்ந்தி. When the oceans rise and thunders roar. Hallelujah, ஆம் சர்ச், நாங்கள் கூடியிருக்கிற இடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா கடல் அலைகள் சீரும் போது ஆண்டவரே நான் உம்மோடு நான் உயர்ந்திடுவேன். ஹல்லேலூயா. ஓ ரியரமந்தோ. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சங்கீதக்காரன் சங்கீத 46:1 சொல்லுகிறார், தேவன்
நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து நேரத்தில் அனுகூலமான துணையுமானவர். நிச்சயமா இந்த நேரத்திலே எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு கூட நாங்கள் போய்கொண்டிருந்தாலும் எங்கள் இதயங்களை நம்பிக்கையோடு உயர்த்தி சொல்லுவோமா? இந்த வேளையிலே, ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் எனக்கு அடைக்கலமும் எனக்கு பெலனுமானவர், என்னுடைய சூழ்நிலைகளிலே எனக்கு அனுகூலமான துணைமானவர், உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று எங்களுடைய எந்த ஜெபத்தவைகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி எடுத்து சொல்லுவோம். ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் என்று. இந்த நேரத்தில் உங்கள் யாருக்காக தான் ஜெபத்தவைகள் இருக்குமா இருந்தால் எங்களுடைய லிங்க்ல வருகிற ஜெபத்தவையுடைய பகுதியிலே உங்களுடைய ஜெபத்தவைகளை நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். மற்றவர்கள் இந்த நேரத்தில் இதயங்களை உயர்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். அப்பா, நீங்கள் கிருபை இரக்கம் நிறைந்தவர். உங்களுடைய வார்த்தையை சொல்கிறபடி நீங்கள் எங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து நேரத்திலே அனுகூலமான துணையுமானவர். இந்த நேரத்தில் பூர்ணமான விசுவாசத்தோடு நாங்கள் உங்களை நோக்கி எங்கள் இதயங்களை உயர்த்துகிறோம். அப்பா, நீங்கள் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தபடினாலும் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தபடினாலும் நாங்கள் இந்த வேளையிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவனே, உங்கள் பிள்ளைகளுடைய இதயங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டு அதற்கு பரிபூர்ணமான பதிலை கொடுத்தபடினால் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிப்போம். அந்த ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவோம். அன்பானவர்களே, இந்த நேரத்திலே ஏதாவது உங்களுக்கு ஒரு சாட்சி இருக்குமா இருந்தால் நீங்கள் எழுதி அனுப்பின ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைத்தது குறித்து தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிற தயவு செய்து அந்த சாட்சி என்று எங்கள் லிங்க்ல வருகிற அந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு சாட்சி உண்டோ என்று வருகிற பகுதியில் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பியவர்களா இருந்தால் அது பெரிதான உதவியாக இருக்கும். அன்பானவர்களே, அது இன்னும் தேவனை மகிமைப்படுத்த, தேவனுடைய நாமம் இன்னும் உயர்த்தப்பட அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவேளை இந்த நேரத்தில் ஆன்லைன்ல இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி 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 வரவேற்கிறேன். உங்களுடைய லிங்க்ல ஒரு இந்த நேரத்தில் நீங்க பார்க்கலாம், கெட் கனெக்டட் அல்லது முதல் முறையாக இணைந்திருக்கிறீர்களா என்று வருகிற பகுதியில் நீங்கள் இன்று தான் முதலாக எந்த தேசங்களில் அல்லது எந்த பகுதிகளில் நீங்கள் இணைந்திருந்தாலும் அதிலே உங்களுடைய பேர்களையும் அதில் வருகிற விவரங்களையும் டைப் பண்ணி அனுப்புவீர்களா? நாங்கள் உங்களோடு தொடர்ந்து அதை கனெக்டடாக இருக்க, தொடர்போடு இருக்க, உங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய உதவிகளை செய்ய நாங்கள் மிகவும் வாஞ்சையாக இருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றும் எங்களோடு வளமையாக இணைந்து வருகிற குடும்பமே, சுவிசேஷ கூடார குடும்பமே, என் அன்பு குடும்பமே, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஹாய் ஹாய் என்று டைப் பண்ணி ஒன்று வாழ்த்துவீர்களா? அல்லது நீங்கள் சிலருடைய பெயர்களை கூட சொல்லி நீங்கள் இந்த நேரத்தில் வாழ்த்த முடியுமா? சற்று நேரம் இது நாங்கள் ஒவ்வொரு இடங்களில் இணைந்திருந்தாலும் கூட நாங்கள் ஒரு குடும்பமாக இந்த நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்பதற்கு அது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக அது இருக்கும். எங்களுடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்கிற ஒரு வேலையாக இருக்கும். அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் தேவனுக்கு கொடுத்தலுக்காக நாங்கள் ஆயத்தமாவோம். டபனக்கல் ஃபேமிலி, நான் இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு நிச்சயமாய் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதமானவர்கள். உங்கள் கொடுத்தலுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். பல்வேறுபட்ட நேரங்களில் நீங்கள் எங்களுடைய ஊழியங்களை, சபையை தாங்கி வருகிறது நிமித்தமாய் கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை, உங்கள் சந்ததிகளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஸ்கிரீன்ல நீங்கள் ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய விதத்தில் அந்த இடத்துல ஒரு லிங்க் ஒன்று கொடுக்கப்படுகிறது. கிவ் என்று சொல்லி நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுவதற்கான ஒரு ஃபோன் நம்பர் ஒன்று அங்கே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் மட்டும் ஆன்லைனில் கொடுக்காதவர்கள் இருந்தால் அல்லது கொடுக்க வாஞ்சையாக இருக்கிறவர்கள் இருந்தால் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம். ஆகவே எங்களுடைய குழுவினர் உங்களுக்கான எல்லா விவரங்களையும் இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள். ஆகவே நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம். அல்லது எங்களுடைய சபை அலுவலகம் திறந்திருக்கிறது, நீங்கள் இங்கு வந்து நீங்கள் கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் கொடுக்கலாம். அல்லது ஏதாவது பேங்க் டிரான்ஸ்ஃபர் நீங்கள் செய்ய விருப்பமானவர்கள் செய்யலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நாங்கள் எங்கள் இதயத்தில் ஆண்டவருக்கான காரியங்களை இந்த நேரத்தில் நாங்கள் தாங்குவோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய அன்பு செல்வங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்கள் ராஜ்யத்துக்காய் கொடுக்கிற உங்கள் செல்வங்கள், அவர்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் காண்கிறீர்கள். அப்பா பிதாவே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் இந்த உலகத்தின் பொருளாதாரத்தில் அல்ல, நாங்கள் தேவனுடைய அந்த பொருளாதாரத்திலே நாங்கள் ஜீவிக்கிறோம். உங்களுடைய பொருளாதாரம் ஒருபோதும் அசைக்கப்படாததும் அசைக்க கூடாததும்
அல்லேலூயா. அன்பான தேவனே, உங்களுடைய செல்வங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய செல்வங்களுடைய தொழில்களை ஆசீர்வதிங்க, பிசினஸை ஆசீர்வதிங்க. அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் பன்மடங்காய் ஆசீர்வாதத்தை கொடுப்பீர்களாக ஜெபிக்கிறேன். மல்கியா 3ஆம் அதிகாரத்தின் ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகள் சுவீகரித்துக் கொள்வார்களாக ஜெபிக்கிறேன். இந்த காலகட்டத்தின் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், கட்டங்கள் எதுவாக இருந்தாலும், தேவனுடைய கரத்தின் கிரியைகளை உங்கள் செல்வங்கள் காணவே காண்பார்களாக. வாசல்களை திறங்கள் ஆண்டவரே, வழிகளை திறவுங்கள் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தடைகளை நீக்குங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் உங்களுக்குள்ளே செழிப்பாய் மாற கர்த்தர் தாமே அனுக்கிரகம் செய்வீர்களாக என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பயங்களையும் எடுத்து போடுங்கள். வருகிற எதிர்காலம் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்ற நிச்சயத்தோடு, நம்பிக்கையோடு உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே அதிக நம்பிக்கையோடு ஆண்டவரே இன்னும் உறுதிப்பாட்டோடு முன்னோக்கி செல்வார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், 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 ஆமென். சொல்கிறேன் மீண்டுமாய், தேங்க்யூ. தேவன் தாமே உங்களுக்கு தன்னுடைய மகிமையை காண செய்வாராக நிச்சயமாய். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாங்கள் பாஸ்டர் உதயனை நாங்கள் அழைக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் யாவருமாய் ஈவன் இந்த நேரத்தில் டைப் பண்ணி பாஸ்டர் உதயனை நாங்கள் வாழ்த்தி வரவேற்போம். அதான் எங்களோட லிங்க் கூட. God bless you, God bless you, God bless you. ஹாய் டைப் ஃபேமிலி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். மீண்டும் ஒரு மிகுந்த சந்தோஷமான ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதித்து பாடி துதித்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். உண்மையிலே ஆண்டவருடைய பெரிய சந்தோஷம், நாங்கள் குடும்பங்களாய் எங்கிருந்தாலும் ஆண்டவரோடு இணைந்து அவருடைய பிரசனத்திலே ஒன்றாக இருப்பதை குறித்து ஸ்பெஷலாக டீமுக்கு நாங்கள் தேங்க் பண்றோம். எங்களுடைய எல்லா நேரங்களிலும் எங்களோடு இருந்து தோள் கொடுத்து எங்களை சுமந்து எங்களை வழிநடத்தி இன்று மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த ப்ரோக்ராம்ஸை பெஸ்டாக செய்யறதுக்கு, சர்வீஸை பெஸ்டாக செய்யறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கின்றார். இந்த வழியிலும் கூட நாங்கள் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்லலாம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துவாராக. பிதாவே, இந்த நேரத்தில் உங்களுடைய அன்பின் கரத்துக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய பிரசனத்துக்கு முன்பாக நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யறபடினால் உமக்கு நன்றி. கடந்த வாரங்களில், கடந்த காலங்களில் எங்களோடு பேசியது போல இன்றைய நாளிலும் நீர் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய பிரசனம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜஸ்ட் ஒரு லிசனரா இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு முன்பாக செவி மடுக்கிறவர்களாய் நிற்கத்தக்கதாக இந்த வேளையில் உம்முடைய பிரசனம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களினுடைய அட்டென்ஷனை நீங்கள் எடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிரசனத்துக்குள்ளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த பேண்டமிக் காலத்தை குறித்து யோசிக்கின்ற பொழுது என்னுடைய லைஃப்ல 2 காரியம் நடந்தது. ஒன்று பிசிக்கலாக ஒரு காரியம் நடந்தது, இன்னும் ஒன்று ஸ்பிரிச்சுவலா நடந்தது. நான் பிசிக்கலா என்ன நடந்தது என்பதை சொல்லிவிட்டு ஸ்பிரிச்சுவலாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்திலிருந்து இன்றைய நாளில் உங்களோடு நான் பேச இருக்கின்றேன். இந்த பேண்டமிக் தொடங்குறதுக்கு முதல் என்னுடைய வேஸ்ட் சைஸ் 34. ஆனால் இன்று என்னுடைய வேஸ்ட் சைஸ் 39. ஆகவே ஒரு காரியத்தில் நான் வளர்ந்திருக்கின்றேன். அதே போல ஆவிக்குரிய இன்னும் ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வளர வைத்தது. அதுதான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த காலங்களிலே கொண்டு வர ஆவியானவர் எனக்கு அதிகமாய் உதவி செய்திருக்கின்றார். அதே போல் உங்களுக்கும் நிச்சயமாய் உதவி செய்திருப்பார் என்று நம்புவதோடு கூட இன்றைய நாளிலும் இந்த விசுவாச வளர்ச்சிக்கு நேராக போவதற்கு நாங்கள் இன்னும் எவ்விதமாய் உத்வேகம் அடையலாம் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திக்கு தலைப்பாக நான் இட்ட தலைப்பு, What makes your faith grow? எது உங்கள் விசுவாசத்தை வளர வைக்கிறது? இந்த நாளிலும் கூட இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து நாங்கள் யோசிக்கின்ற பொழுது இந்த விசுவாச காரியமானது ஒரு வளர வேண்டிய காரியமாக இருப்பதை வேதம் அங்கே காண்பிப்பதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக இயேசுவிடத்தில் வந்து சீடர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு அந்த ஜெபத்துக்கு அந்த விண்ணப்பத்தை அவர் ஆமோதிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம்.
ஏன் எபிரேயர் 11வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் விசுவாசம் என்றால் என்ன என்பதை அங்கே எபிரேய ஆக்கியோன் வடிவாக விபரமாய் சொல்லுகிறார். அதான் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாய் இருக்கிறது. ஆகவே விசுவாசம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒன்று நம்பப்படுகிறவைகளின் உறுதி அல்லது கன்ஃபர்மேஷன், அது that's confirmed for you, அது உங்களுக்காய் உறுதியாய் இருக்கிறது, நீங்கள் காண்கின்ற காரியம். ஆனால் காணாத காரியங்களை குறித்து நீங்கள் நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே உறுதி and believe அல்லது நம்பிக்கையானது அங்கே விசுவாசத்தினுடைய படியாக இருக்கிறது. ஆனால் இன்றைய நாளின் செய்தி அது அல்ல. இந்த செய்தி எவ்விதமாய் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வர்த்திக்க பண்ணலாம் என்பதை குறித்து அல்லது வளர்த்து கொள்ளலாம் என்பதை குறித்து தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் புதிய ஏற்பாடில் வருவீர்கள் என்றால் மாற்கு புத்தகத்தில் எந்த புத்தகத்திலும் இல்லாத ஒரு சம்பவம் 2 இடத்தில் பதியப்பட்டிருக்கிறது. அதுதான் 5000 பேருக்கு இயேசு போஷித்த சம்பவமும் 4000 பேருக்கு போஷித்த சம்பவத்தையும் நீங்கள் பார்க்கலாம். மாற்கு 6ஆம் அதிகாரம் 35 இருந்து 44 மட்டும் நீங்கள் வாசிக்கலாம். 5000 பேருக்கு போஷிக்கப்பட்ட சம்பவமும் 4000 பேருக்கு போஷிக்கப்பட்ட சம்பவத்தை 8ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது காணலாம். ஆனால் அந்த 2 சம்பவங்களும் மாற்கு புத்தகத்தில் தான் பதியப்பட்டிருக்கிறது. அது லூக்கா புத்தகத்திலேயோ மத்தேயு புத்தகத்திலேயோ யோவான் புத்தகத்திலேயோ இல்லை. ஆனால் 5000 பேருக்கு போஷிக்கப்பட்ட சம்பவமானது மற்ற 4 சுவிசேஷ புத்தகங்களில் பதியப்பட்டிருந்தாலும் மாற்கு 4000 பேருக்கு போஷிக்கப்பட்ட சம்பவத்தை இந்த மாற்கு புத்தகத்தில் பதிந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மாற்கு புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் அங்கே புறஜாதி மக்களிடத்திலும் செல்ல வேண்டும் என்று, மத்தேயு புத்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் யூத மக்களை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த மாற்கு புத்தகத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் 2 சம்பவங்களும் 6ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் அதிகாரத்திலும் பதியப்பட்டிருக்கிறது. இந்த 2 சம்பவங்களையும் உங்கள் வேதங்களை வைத்திருப்பவர்கள் நீங்கள் சற்று புரட்டி வைத்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த 2 சம்பவத்தை ஒப்பிட்டு சில காரியங்களை உங்களோடு நான் பேச விரும்புகின்றேன். மாற்கு 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நீங்கள் 44வது வசனம் மட்டும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 5000 பேருக்கு போஷிக்கப்பட்ட சம்பவம் இருக்கு என்று சொன்னேன். அதே போல் மாற்கு 8ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள் அங்கே 4000 பேருக்கு போஷிக்கப்பட்ட சம்பவம் இருக்குது என்று சொன்னேன். இந்த 2 சம்பவங்களும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தின் மத்தியில் நடைபெறவில்லை. அங்கே 5000 பேருக்கு போஷிக்கப்பட்ட சம்பவமானது இஸ்ரவேல் தேசத்தினுடைய யூத மக்கள் மத்தியில் நடந்ததாகவும் 4000 பேருக்கு போஷிக்கப்பட்ட சம்பவமானது புறஜாதி மக்களோடு சேர்ந்த யூத மக்களில், அதாவது யூதேயா தேசம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய கிழக்கு பகுதியில் நடைபெற்ற காரியமாயும் அதை நீங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இந்த 2 சம்பவங்களும் அடுத்தடுத்து பதியப்பட்டிருந்தாலும் இந்த 2 சம்பவங்களும் இருந்த ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்கள் சீடர்களாய் இருந்தார்கள். அவர்கள் மாறவில்லை, இயேசு மாறவில்லை. ஆகவே இந்த சீடர்களும் இயேசுவும் இந்த காரியங்களை குறித்து அவர் பார்க்கின்ற பொழுது அவர்கள் செய்த காரியம், அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருப்பதை இந்த சம்பவங்களை கவனிக்கிற பொழுது காணலாம். அற்புதம் செய்தவர் இயேசுதான், உண்மைதான். 5000 பேருக்கு செய்கிற பொழுதும் சீடர்கள் இருந்தார்கள், 4000 பேருக்கு செய்கிற பொழுதும் சீடர்கள் இருந்தார்கள், உண்மைதான். ஆனால் இந்த 2 சம்பவங்களையும் ஆழமாய் கருத்தூண்ட நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இந்த 2 சம்பவத்திலும் ஒரு விசுவாச படி வளர்ச்சி இருப்பதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் அதிகூடிய காலங்களாக இந்த சம்பவங்களுக்கு இடம் கொடுக்கலாம். இந்த 3 மாத காலத்துக்குள்ளாக அங்கே சீடர்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றம் வந்தது என்பதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆகவே முதல் கட்டமாக இவருடைய சீடர்களுடைய விசுவாச வளர்ச்சியை நான் காண்பித்து விட்டு அந்த வளர்ச்சிக்கு என்னென்ன காரணங்களாக இருந்தது என்பதை நான் 5000 பேருக்கு போஷித்த அந்த சம்பவத்திலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் முதலாவது கவனிப்பீர்கள் என்றால் மாற்கு 6ஆம் அதிகாரம் 35 இருந்து 36வது வசனத்தையும் மாற்கு 8வது அதிகாரம் 1 இருந்து நீங்கள் 2-3 வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் இந்த சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது 5000 பேருக்கு போஷிக்கிற சம்பவத்திலே இயேசு செய்த காரியம் இதுதான். வாசிக்கிறேன், கவனியுங்கள். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று. பாருங்க, இயேசுவும் இருக்கிறார், ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, இயேசு அதை பற்றி பண்ணவே இல்லை.
ஆனா சீடர்களுக்கு பதறிங்கா இருக்கு. ஐயோ, ஜனங்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கவில்லை. ஆகவே சீடர்கள் தான் இயேசுவிடத்துல வந்து கேட்கிறார்கள், இயேசுவே, இப்ப இவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்க வேணும், என்ன செய்யறது? இவங்க பாவம் களைத்து போயிட்டாங்க. அதான் ஆரம்ப கட்ட விசுவாசத்திலே அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியமா இருக்கிறது. ஆனால் மாற்கு புத்தகம் 8வது அதிகாரத்தை இங்கே வருவீர்கள் என்றால் அங்கே சீடர்களுக்கு அங்கே போதரிங் இருக்கவில்லை. இயேசுதான் கேட்கிறார். இப்ப 5000 பேருக்கு போஷித்து விட்டு 4000 பேர் போஷிக்க வர இடத்துல இயேசுதான் கேட்கிறார், இந்த ஜனங்களுக்கு ஏதாவது நாங்க சாப்பாடு கொடுக்க வேணும். பாருங்கள், சீடருக்கு தெரியும் இயேசு நம்மளோட இருக்கிறார். முதல் நாங்க சாப்பாடு கொடுக்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேட்டாங்க, இயேசுவே, இந்த 5000 பேருக்கு நாங்க என்ன செய்யறது, சாப்பாடு கொடுங்க என்று சொல்லி. இப்ப அவங்க சொல்றாங்க, இப்ப பேச கூலா காமா இருக்கிறாங்க. வாவ், நம்மோடு இயேசு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார், சாப்பாடை அவர் பார்த்து கொள்ளுவார், அது எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அவர்கள் கூலாக இருக்கிறார்கள். மாற்கு 6-8 அதிகாரத்தில் வாசிப்பிற அந்நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீசரை அழைத்து, யாருக்கு கன்சனா இருக்கு சாப்பாடு இல்லையா? இப்ப இயேசுவுக்கு. முதல் சீடருக்கு கன்சனா இருந்தது 5000 பேருக்குல, ஆனா 4000 பேருக்கு வருகிற பொழுது அது இயேசுவுக்கு கன்சனாய் மாறிவிட்டது. ஆகவே சீடர்களுக்கு கன்சன் இல்லை என்ற அர்த்தம் இல்லை, அவர்களுக்கு தெரியும் இயேசு இருக்க. ஜஸ்ட் ஒரு ஃபெய்த் இன்க்ரீஸ் நீங்கள் பார்க்கலாம். தங்களோடு இருந்த இயேசுவில ஒரு ஃபெய்த் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறது நீங்கள் கவனிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் அந்த பகுதியில் அடுத்த பகுதியை நீங்கள் கவனிக்கிற பொழுது 37வது வசனத்துக்கு வருவீர்கள் என்றால், மாற்கு 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்துக்கு வருவீர்கள் என்றால், அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். போச்சடா போச்சு. இயேசுவோட சீடர்கள் இருந்தது உண்மைதான், அவர்களோடு நடந்தது உண்மைதான், அவர்களோடு போனது உண்மைதான். ஆனால் அவர்கள் ஒரு நாளுமே இயேசு சாப்பாடு போட்டதை பார்க்கவில்லை. அப்ப இயேசு பெரிய குண்டை தூக்கி போடுகிறார், நீங்கள் சீடர்களே இயேசுவுக்கு மக்களுக்கு நீங்க சாப்பாடை கொடுங்கள் என்று சொல்லி. அப்ப சீடர்கள் என்ன சொல்றாங்க? அதே பகுதியில் கவனிப்பீர்கள் என்றால் சீடர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் கடைக்கு போய் அவர்கள் நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினாலும் இவங்களுக்கு போதாது. சிச்சுவேஷன்ல பார்க்கறாங்க 200 rupees or 200,000 or something they have it. அவங்க யோசிச்ச இந்த பணத்தை கொண்டு நாங்கள் ஏதாவது வேண்டினால் இவங்களுக்கு கொடுக்கலாம், இருக்கிறத கொண்டு செய்ய முயற்சிக்கிறாங்க. இதுதான் ஆரம்ப கட்டம். ஆனா நீங்கள் மாற்கு 8வது அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்றால் 4வது வசனத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அதற்கு அவருடைய சீடர்கள், இந்த வனாந்திரத்தில் ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வருவது? முதல் வேண்ட யோசிச்சாங்க, இப்ப சொல்றாங்க இயேசு முதல் அற்புதம் செய்ததை பார்த்திருக்கிறாங்க, நாங்கள் எங்க இருந்து ஐயா அப்பத்தை கொண்டு வரது? நீர் வானத்தில் இருந்து ஆசீர்வதித்து முதல் கொடுத்தீர், ஆனா இப்ப எங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க இருந்து நாங்கள் அப்பத்தை கொண்டு வருகிறது? இங்கே ஒரு சேம் சேலஞ்ச், ஆனால் ஒரு விசுவாசத்தில் ஒரு ஷிஃப்ட் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம், ஒரு மாற்றம் உண்டு இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் 38வது வசனம் 6வது அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்றால், அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? என்ன கேள்வி கேட்கிறார்? ஐயா, 200 பணத்துக்கு காசு வேண்டி கொடுக்கலாதான், எத்தனை அப்பங்கள் உண்டு? கொஞ்சம் தொடர்ந்து கவனிங்கள், போய் பாருங்கள். இவங்களுக்கு அப்பத்தை எத்தனை இருக்குன்னு தெரியாது, இவங்க எல்லாம் மெஸ்ஸா இருக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்கறதுக்கு 200 பணம் இருந்தாலும் போதாது. இயேசு சொல்றார், உங்கள்ட்ட எத்தனை அப்பங்கள் இருக்குதுன்னு போய் பாருங்க. நீங்க 8வது அதிகாரத்துக்கு வருவீங்கள் என்றால் இயேசுவின் கேள்வி கூட கொஞ்சம் மாறுது. எப்படி மாறுதுன்னு கவனிக்கிறீங்களா? பைபிளை கொஞ்சம் பார்ப்பீங்களா? அல்ல ஸ்கிரீன்ல வர வசனத்தை பார்ப்பீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் யாருமே ஒரு மூவி பார்த்து கொண்டிருக்கீங்க, கர்த்தருடைய வசனத்தை ஆழமாய் சிந்திக்க நீங்க முயற்சிக்கிறீர்கள். சில வேளைகளில நானும் சேமனை மூவி மாதிரி பார்த்து இருந்திருக்கிறேன், ஆனா அந்த காலவெளியில நீங்கள் அப்படி மூவியாய் பார்த்துறாங்க. Let's turn your Bible and see. 5வது வசனத்தை 8வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அதற்கு அவர்கள், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று தான் கேட்டார். இயேசு என்ன இப்ப கேள்வி கேட்டா? கேள்வியை மாத்திட்டார். போய் பாருங்கள் என்று சொன்ன இயேசு இப்ப கேட்கிறார், எத்தனை அப்பங்கள் உண்டு? பாருங்க, ஒரு ஷிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. ஏற்கனவே சீடர்கள் அப்பத்தை போய் பார்த்து வச்சுட்டாங்க. 5000 பேர் இருக்கக்குள்ள அவங்களுக்கு தெரியாது எத்தனை அப்பம் இருக்குது, எத்தனை மீன் இருக்குது. 5 அப்பமும் 2 மீன்கள் உண்டு என்று அவர்கள் அறியாது இருந்தார்கள். ஆனா 4000 பேர் போஷிக்கிற நேரத்தில் சீடர்கள் எங்கேயோ போய் தேடி எத்தனை அப்பம் இருக்குன்னு பார்த்து வச்சுட்டாங்க. ஃபெய்த் வளர்ந்திருக்கா, வளர இல்லையா?
So there is a shift. அங்கே ஒரு மாற்றம் விசுவாசத்திலே சீடர்கள் மத்தியிலே வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய கேள்விகளிலே மாற்றம், அவருடைய செயற்பாடுகளிலே மாற்றம், அவர்கள் கொடுத்த ஆன்சர்ஸ்லே மாற்றம். ஆகவே இந்த பகுதியை நீங்கள் கவனிக்கிற பொழுது ஒரு விசுவாச வளர்ச்சி ஒன்று ஏற்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய லைஃபுக்கு வருவோம். இந்த பேண்டமிக் பீரியட்ல எத்தனை பேற்ற விசுவாசம் வளர்ந்திருக்குது, அப்கிரேட் பண்ணி இருக்கிறது? எங்களுடைய விசுவாசம், நான் சொல்லவில்லை ஒரு மேஜிக்காக இப்படி இருந்துட்டு பும் அண்டு இப்படி வர வேண்டாம். ஜஸ்ட் இஸ் இட் க்ரோ, இது வளர்ந்திருக்கு, அது ப்ரோக்ரஸ், வளர்ச்சி இருக்குதா? ஒரு சின்ன பிள்ளை 2 வயசு மட்டும் இப்படி இருந்துட்டு 3 வயசு வர வரையும் என்ன மாதிரி வந்து நின்றா இப்படி இருக்கும், ஏற்றுக்கொள்வீங்களா? நோ. The faith also has to be grow process. தொடர்ச்சியாய் மெதுமையாய் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர வேண்டியது. within 3 months maybe for this 2 miracles, 2 மிரக்கல் அற்புதங்களுக்கு இடைப்பட்ட காலங்கள் 2-3 மாதங்கள் அதிகூடியதாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஷிஃப்ட் ஏற்பட்டிருக்கிற, விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருப்பது நீங்கள் கவனிக்க கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த வளர்ச்சி எப்படி ஏற்பட போகிறது என்றால், நான் கன காரியங்களை குறித்து பார்க்க இருக்கிறேன். 4 காரியங்கள் இந்த வளர்ச்சிக்கான காரியம் என்ன என்பதை, அதில் ஒரு காரியத்தை தான் நான் உங்களோடு கூட நேரம் எடுத்து பேச போகிறேன். முதலாவது, விசுவாச வளர்ச்சி ஏற்படுவதற்கு முதலாவது காரியமாக நாங்கள் வைக்கக்கூடிய காரியம் by believing, not by faith, by believing. What do you mean by believing? நாம் நம்புவதற்கு ஊடாக. எங்களுடைய விசுவாச வளர்ச்சி ஏற்படுவதற்கு ஒரு காரியம் நம்பிக்கை. இன்னைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறோம், இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றோம். இது எப்படி நாங்கள் நம்புகிறோம், எப்படி நாங்கள் இது விசுவாசித்தவர்களாய் மாறுகிறோம் என்றால் அதை நம்புவதற்கு ஊடாக. எதுவும் நீங்க சேவையில just believe in your heart. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம், பிராக்டிக்கல் உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் இயேசுவுடைய சம்பவத்தில் லூக்கா 7ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை கவனிப்பீர்கள் என்றால் சொல்லப்பட்ட காரியம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுடைய சுகம் அளிக்கிற சம்பவத்தை உங்களுக்கு தெரியும். அதுல அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? 7ஆம் வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, நினைக்கிறேன் 9வது வசனம் என்று சொல்லி, இயேசு இவைகளை கேட்டு அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு முன் செல்லுகிற திரளான ஜனங்களை. இந்த 100க்கு அதிபதி எப்படி இயேசுவின் அற்புதத்தை பெற்றான்? not doing anything, just believing. It's a hard process. இயேசுவை சர்ப்ரைஸ் பண்ண ஒரு இடம் ஆண்டவரை விசுவாசித்த இந்த அமேசிங் ஆன ஒரு faith. மேபி இந்த process இது by believing என்றதை நாங்கள் பிராக்டிக்கலாக சில வேளைகளில் சிந்திக்க முடியாதவர்களாக இருக்கலாம், சில வேளைகளில் யோசிக்க முடியாதவர்களாக இருக்கலாம். பட் your faith will grow through by believing, just believing. இரண்டாவது காரியம் by hearing. இந்த சீடர்களுடைய விசுவாசம் வளர்ந்ததற்கு இன்னும் ஒரு காரணம் இருந்தது. அவர்கள் கேட்பதற்கூடாக அவருடைய விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. எப்படி என்று காண்பிக்கின்றேன். நீங்கள் மாற்கு புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால் 1ஆவது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 32வது வசனம் மட்டும் கவனிப்பீர்கள் என்றால், மாற்கு 1:29 32 மட்டும் கவனிப்பீர்கள் என்றால், இந்த வசனம் சொல்லுகிற காரியம் இதை பார்க்கலாம். இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். அவர் சொல்லுகிற வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், பல அற்புதங்களை இயேசு செய்தார். அவ்வளவு அற்புதத்தையும் இவர்கள் சீடர்களாயிருந்து பார்க்கவில்லை, ஆனால் சீடர்களாய் வர முதல் கேட்டிருந்தார்கள். சீடர்களை இயேசு ஏற்படுத்துவதற்கு முதலே, சீடர்களாய் அழைக்கப்படுவதற்கு முதலே, அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு ஏராளமான சான்றுகள் லூக்கா புத்தகத்திலே, மாற்கு புத்தகத்திலே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சில வேளை உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். சில வேளை இயேசுக்கு சீடர்கள் வர முதல் ஊழியத்தை இயேசு ஆரம்பித்து விட்டார். எஸ், தட் இஸ் தேர். இயேசு பல அற்புதங்களை சீடர்கள் கேள்விப்பட்டார்கள் ஒழிய ஆரம்ப ஊழியத்தின் அற்புதங்கள் எல்லாவற்றையும் சீடர்கள் பார்க்கவில்லை. ஆகவே ஹியரிங் உங்களுடைய faith-ஐ இன்க்ரீஸ் பண்ணுகிறது. இன்னும் ஒரு உதாரணத்தை காண்பிக்கின்றேன். லூக்கா 9வது அதிகாரம் 52லிருந்து 55 மட்டும் நீங்கள் வருவீர்கள் என்றால், லூக்கா 9:52லிருந்து 55 மட்டும் பார்ப்பீர்கள் என்றால், அந்த பகுதியை நீங்கள் கவனிக்கின்ற பொழுது அங்கே சொல்லப்பட்ட காரியம் இதுதான். அவர்கள் வேத வசனத்தை கோட் பண்ணி சொல்லுகிறார்கள், எலியாவை போல அக்கினியை இறக்கும். எலியா அக்கினி இறக்குறது எப்படி அவங்களுக்கு தெரியும்? பை ஹியரிங். இயேசுட கேட்கிறாங்க, இயேசுவே நீர் எலியாவை போல அக்கினியை இறக்கி இந்த சமாரிய மக்களை அழித்து விட. இயேசு கேட்கிறார், என்ன ஆவி உங்கள்ட்ட இருக்குது ஐயா?
நான் அழிக்கிறதுக்கு வர இல்லை, நான் போஷிக்கிறதுக்கும் கட்டுவதற்கும் தான் நான் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு அங்கே சொல்லுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கிறது என்னவென்றால், நாங்கள் கேட்பதற்கூடாக ஆண்டவருடைய விசுவாசத்தில், வேத வசனம், தேவனில் உள்ள விசுவாசத்தில் வளருகிறவர்களாய் மாறுகிறோம். மூன்றாவது காரியம், பை சீயிங், பார்ப்பதற்கூடாக. மாற்கு புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், நான் 3ஆம் அதிகாரம் 1 3 வசனங்கள், 5ஆம் அதிகாரம் 1 6 வசனங்கள், நான் சொல்லுகிற வசனங்கள் மாற்கு 5:21, இதெல்லாம் கவனிப்பீர்கள் என்றால் இயேசுவோடு இருந்து அவர்கள் அற்புதங்களை கண்டார்கள். இந்த நான் சொன்ன அற்புதங்கள் எல்லாம் 5000 பேரை போஷிப்பதற்கு முதலே இயேசுவோடு இருந்து ஜனங்களுக்கு தேவன் செய்த அற்புதத்தை கண்ட சீடர்கள். ஆகவே ஏற்கனவே 5000 பேரை போஷிக்கிற காலகட்டத்திலேயே அவர்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்ததைத்தான் வேதம் காண்பிக்கிறது. ஆகவே கேட்பதற்கூடாக விசுவாசம் வளர்கிறது. ஆகவே முதலாவது பார்த்தோம் பை பிலீவிங், இரண்டாவதா பார்த்தோம் பை ஹியரிங், மூன்றாவதா பார்த்தோம் பை சீயிங், நாலாவது முக்கியமான காரியம் இதுதான், என்னவென்றால் பை எக்ஸ்பீரியன்ஸ். The practical faith grow with your experience. இதைத்தான் இந்த காலை வேளையிலே கொஞ்சம் ஆதாரங்களோடு இன்று எங்களுடைய வாழ்க்கையில் ரியலான லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, இப்போ விசுவாச வளர்ச்சியில் ஒரு அனுபவத்துக்குள் போறதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிற காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியத்தை பை எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இந்த சம்பவம் நடந்ததை பார்ப்பீர்கள் என்றால், மாற்கு 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை காண்பிக்கிறேன். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீடர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமாயிற்று. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்தது என்றால், ட்ரை டு ஃபேஸ் த ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளத்தை அவர்கள் ஃபேஸ் பண்ணார்கள்? இயேசு பிரசங்கிச்சு கொண்டிருக்கிறார், எல்லாருக்கும் பசிக்கு எடுக்குது. பேண்டமிக்ல இருந்து 12 மணி வந்தா எனக்கு இப்போ மயக்கம் வருது, சாப்பாடை தேடுது. ஆனா இயேசுவோட இந்த இயேசுக்கு பிரச்சனை, கூலா பிரசங்கிக்கிற சீடர்கள் அங்கே இங்கே பார்க்கறாங்க, ஐயா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, சாப்பாடை பற்றி யோசனை இல்லையா உங்களுக்கு? ஃபேஸ் யுவர் ப்ராப்ளம், ட்ரை டு ஃபேஸ் த ப்ராப்ளம். ஆண்டவர் உங்களுடைய ப்ராப்ளத்துக்குள்ள உங்களை போடுறது சில நேரத்துக்கு சில காரணம் இருக்கு. இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த். The faith increased by your experience. That's what happened for the disciples. சீடர்களுக்கு இந்த காரியம் நடந்ததைத்தான் வேதம் அங்கே காண்பிக்கிறது. ஆகவே அனுபவங்கள் எங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறது கிறிஸ்தவன் சோர்ந்து போயிடாதீங்க. எங்களுக்கு எங்கட சபையில எதை மறந்தாலும் போட்டையும் கடலையும் மறக்க மாட்டாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டு கேட்டு நாங்க அதுல ஊறி போயிருக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த். அனுபவங்கள், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முயற்சி எடுப்பீர்கள் என்றால் உங்களுடைய அனுபவங்கள் அந்த இதுல விசுவாசத்தை வளர்க்கிறதுக்கு கருவியாய் மாறுகிறதை பார்க்கலாம். ஆகவே எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வருது என்றால், ட்ரை டு ஃபேஸ் த ப்ராப்ளம். இரண்டாவது, ட்ரை டு ஃபைண்ட் த சொல்யூஷன். பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி எடுங்கள். சீடர்கள் இயேசுவிட்ட போய், இயேசுவே நல்ல ஒரு சோம்பல் தன்மையை சீடர்கள் காண்பிக்கல, பேசாம போய் இருந்துட்டு அந்த வசனங்களை கவனிப்பீர்கள் என்றால் 36 37 வசனங்களை 6ஆம் அதிகாரத்தில் கவனிப்பீர்கள் என்றால் சீடர்களிடம் போய் இயேசு விதமாய் சொல்லுகிறார்கள், புசிக்கிறதுக்கு விடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கு அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார். இயேசு என்ன சொல்றாங்க? They went Jesus with a solution. ஒரு தீர்வோடு கூட சீடர் இயேசுவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? இது சரி வராது பாஸ்டர், இயேசுவே நீங்க அவங்களை அனுப்பிடுங்க, இதுதான் சொல்யூஷன். To try to find the solution. இதுதான் உங்களுடைய முயற்சியை காண்பிக்குது. ஃபெய்த் சோம்பேறிகளுக்கு அல்ல, ஃபெய்த் சுறுசுறுப்புள்ளவர்களுக்கு. இந்த பேண்டமிக்ல எல்லாம் முடிஞ்சிட்டு படுத்துட்டோமா? How many people develop your life? உங்களுடைய வாழ்க்கையை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் என்னக்கு சொல்ல முடியும்? என்ற உடம்பையும் வளர்த்தேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நான் வளர்த்திருக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன், 34 இருந்த நான் பேண்டமிக் தொடங்குறதுக்கு பொழுது, இப்பொழுது 39 இருக்கிறேன். அதே நேரத்தில் ஆவிக்குரிய விசுவாசத்தில் இந்த வாழ்க்கை வளர்ந்திருக்கிறது. ஆகவே இரண்டாவது, பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண முயற்சியுங்கள். மூன்றாவது காரியம்,
try to involve in the obedience. Try to involve with obedience. கீழ்ப்படிவுடன் கூடிய ஈடுபாட்டில் செயல்படுங்கள். என்ன கீழ்ப்படிவு கூடிய ஈடுபாடு? நீங்கள் 38வது வசனம் 39வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஐயா 200 அப்பங்களை வேண்டும் என்று நீ இயலாதென்றேன், நீங்க எத்தனை அப்பம் இருக்குதுன்னு கேட்குறீங்க. எத்தனை பேர் அப்பத்தை எத்தனை பேர் கொண்டு வர முடியும்? எவ்வளவு அப்பத்தை கொண்டு வர முடியும்? ஆனா ஒரு கீழ்ப்படிவு இருந்தது. விசுவாசத்துக்கு கீழ்ப்படிவு வேணும். உங்களோட அனலைஸ் பண்ணுகிற உங்களோட மைண்டை ஒரு பக்கத்துக்கு வைங்க. ஆண்டவர் பெரிய விசுவாசத்துக்கு அனலைஸ் பண்ண சொல்ல மாட்டார். ஜஸ்ட் obey obedience. உங்களோட obedience-ஐ காண்பிக்க பாருங்க. உங்களுடைய கீழ்ப்படிப்பை காண்பிக்க பாருங்க. அது உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கும். சீடர்களுக்கு சொன்னார், அதற்கு அவர்கள் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றால், போய் பாருங்க. போய் பார்த்தாங்க. obedience இல்லாட்டி இந்த இயேசுவுக்கு ஒன்றும் விளங்காது. பிரசங்கிக்கிறதுக்கு மாத்திரம் தெரியுமா? நோ நோ நோ, they listen and obey. என்ன செய்தார்கள் தெரியுமா? போய் பார்த்தாங்க, தேடி பார்த்தாங்க எத்தனை அப்பம் இருக்குது. ஒரு சீடன் கண்டுபிடிச்சான், 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்துக்கொண்டு இயேசு விட்ட போல obedience தேவை இல்லையா? அதுக்கு ஒரு கீழ்ப்படிவு இல்லாமல் இருந்திருந்தால் இதை செய்திருப்பார்களா? அவருடைய விசுவாசத்துக்கு காரணம் கீழ்ப்படிவு. அங்கே பேதுருடைய வாழ்க்கையில பார்ப்பீர்கள் என்றால், பேதுரு கீழ்ப்படிந்தான். ஆகிலும் சித்தப்படி வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். எங்களுக்கு வலை போடுறது, மீன் பிடிக்கிறது, கடல்ல போடுறது, போட்ல போடுறது எங்களுக்கு சிம்பிள். அது காஸ்பல் டைமனக்கல் சர்ச்சுக்கு அது சிம்பிள். நாங்கள் பாடினதே அதுதான். இன்றைக்கு அல்ல எப்படி எழும்பினாலும் சுழண்டு எழும்பி மேல நிற்போம். ஆமே, எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமே? இந்த காலை வேளையில என்னுடைய ஆண்டவர் எங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கிறதுக்கு obedience-ஐ காண்பிக்க விரும்புகிறார். கடைசி காரியம், 4வது காரியம், try to be part of the solution. தீர்வின் பங்காளிகளாய் மாற பாருங்க. இயேசு அப்பத்தை பிச்சு, இன்றைக்கு நாங்க என்ன செய்வோம்? 5000 அப்பத்தையும் நம்மட கையில பெருக பண்ணிருப்போம். நோ நோ நோ, only 5 bread. அங்கே பெருகியது இயேசுவினுடைய கரத்தில். மிகுதி 5000 பேரும் போஷிக்கப்பட்டது, பெருகியது சீடர்களுடைய கரத்தில். விசுவாசத்தின் பங்காளிகளாய் உங்களை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். That is an experience. By experience your faith will grow. இந்த காலைவேளையில சகோதரனே சகோதரியே, நீ போய்க்கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. எதுவென்றால், நான் எனக்கு நீ கீழ்ப்படிந்து, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, நான் கொடுக்கிற அனுபவத்தின் பங்காளிகளாய் மாறுவீர்கள் என்றால் கர்த்தருடைய வாழ்க்கையிலுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில தேவாவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்கிற அந்த காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிற 4 காரியங்கள் உண்டு. அந்த 4 காரியங்களோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து செல்வதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும். முதலாவது காரியத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது காரியம், எங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கை கூடாக எங்களுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. 2வது காரியம், நாங்கள் கேட்பதற்கூடாக எங்களுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. 3வது காரியம், எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய காண்பதற்கூடாக எங்களுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. எங்களுடைய அனுபவத்தை ஆண்டவர் சாதாரணமாய் அனுபவமாய் மாற்றிவிட விரும்பவில்லை. அவர் விரும்புகிற காரியம், பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க ஆரம்பியுங்கள். மீண்டும் இதை ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும் என்றால் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க. ப்ராப்ளம் இல்லை, ஒவ்வொரு விசுவாசம். இந்த வசனத்தை மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் திராணிக்கு மேலாய் சோதிக்கிறவர் அல்ல, அதே நேரத்தில் அவர் பரீட்சிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஏனென்றால் உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கிறதற்கு. இயேசு அங்கே பேதுரு சொல்லுகிற பொழுது, பேதுரு நிருபத்தில் அவர் சொல்லுகிற காரியம், உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. So face the problem. ஆனால் ப்ராப்ளத்துக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணுற நேரத்தில் சொல்யூஷனை கொண்டு போவீர்கள் என்றால் ஆண்டவர் தன்னுடைய சொல்யூஷனை உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு தன்னுடைய விடுதலையை கொடுத்து, தன்னுடைய மறுமொழியை கொடுத்து உங்களை அவர் உயர்த்த வல்லவராக இருக்கு. இந்த இடத்துல இன்னும் ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்தி விட விரும்புகிறேன். ஆபிரகாம் இயேசுவிட தேவனிடத்தில் போன பொழுது, ஆதியாகமம் 15வது அதிகாரத்துக்கு வருவீர்கள் என்றால் அவர் செய்த காரியம் இதுதான். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதிமானாய் எண்ணப்பட்டார். அவர் faith
சொல்யூஷனோட அவன் ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே போனான். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி போகிற பொழுது கர்த்தர் செய்கிற அடுத்த காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்யூஷனோட போகிற பொழுது அவர் எங்களை இன்வால்வ் பண்ணப்படுகிறார். ஒபீடியன்ஸோடு கூட இன்வால்வ் பண்ண போகிறார். அவ்விதமாக இன்வால்வ் பண்ணி இருக்கிற பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம் இதுதான். அவர் செய்தது ட்ரை டு பி பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். பிரச்சனையுடைய தீர்வாய் மாற ஆண்டு உதவி செய்யும். அந்த கால வேளையிலே என்னோடு கூட நீங்களும் இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எழுந்து நின்று அல்லாவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த விசுவாசத்தை வளர்க்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க முடியுமா? உங்களை நான் பார்க்கிறேன், நீங்க எப்படி மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ அவதானிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களுடைய பிரசன்னத்தோடு கூட நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நான் நிற்கும் பொழுதும் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் முடிந்தவர்கள் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் ஆண்டவரை நோக்கி நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் ஆண்டவரே நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அந்த ஆண்டவரை நோக்கி சொல்லுவீங்களா? நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. இன்னும் ஒரு விசை ஆண்டவரை நோக்கி நம்புவேன். எங்களோட ஜாயின் பண்ணுவீங்களா? ஹஸ்பண்ட் வைஃப் பிள்ளைகள் ஆண்டோட சமூகத்தில் ஒன்றாக சேர்வீங்களா? எங்களோட குடும்போடு சேர்ந்து சொல்வீங்களா? நம்புவேன் இயேசு ஒருவரை. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக சகோதரனே சகோதரியே, நீங்கள் போகின்ற சூழ்நிலையை கர்த்தர் அறிந்தவராக இருக்கிறார். மேபி இந்த பேண்டமிக் பீரியட், இந்த வாதையின் சூழ்நிலையின் காலகட்டங்கள் உங்களோட லைஃபை திசை திருப்பி போயிருக்கலாம். You never expected இப்படி நடக்கும் என்று, but you have gone through this situation. He is our God. உங்களுடைய ஆண்டவர் இந்த கால வேளையில் உங்களோடு கூட இருக்கிறார். மகனே, இந்த வேளையில் ஆண்டவர் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறார். 4000 பேர் 5000 பேர் போஷித்த ஆண்டவர், 4000 பேரை போஷிக்கிற பொழுது விசுவாச வளர்ச்சியை கொண்டு வந்த ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பதை நம்ப முடியுமா? அந்த ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, உங்களுடைய சூழ்நிலையை ஆண்டவருக்கு முன்பாக உயர்த்துவீங்களா? இந்த குடும்பமா நீங்க ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கலாம். There are families you are facing as a family. It's not an individual. ஒரு தனிப்பட்ட ரீதியா நீங்க இந்த குடும்பத்தை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணவில்லை. You are facing as a family. I am speaking to you. உங்களுக்காக நான் பேசுகிறேன். உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ள முடியுமா? உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ள முடியுமா? ஆவியானவர் உங்களுக்கு கூட இந்த நாளில், இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களோடு பேசுவதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தின வார்த்தை. ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரை நான் நம்புகிறேன். சூழ்நிலையை அவருடைய சமூகத்தில் உயர்த்துங்க. மேபி உங்களுடைய ஹஸ்பண்ட் வைஃபா இருந்தா, பிள்ளைகள் இருந்தா, just hold your hands, just say yes father, I believe you father, increase my faith. and விசுவாசத்தை வளர்க்க நான் முயற்சிக்கிறேன். let help me father, எனக்கு உதவி செய்யுங்கள் அப்பா. ஆண்டவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். மகனே, இந்த நாளில முதல் தரமா இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் டைமா நீங்க ஜாயின் பண்ணி இருக்கலாம். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எதேர்ச்சியா நீங்கள் ஜாயின் பண்ணவில்லை, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டால ஏதோ ஒரு கிளிப் கொண்டு வந்தபடினால you are not watching. நீங்கள் பார்க்கிறீங்க ஒரு பர்பஸோட. இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு உங்களுடைய இதயத்தை கொடுப்பீர்கள் என்றால் ஒரு கிளிப், ஒரு உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல ஒரு லிங்கை நீங்கள் பார்க்கலாம். நான் இயேசுவை விசுவாசிக்க ஆயத்தம்,
என் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இப்படிப்பட்ட கடவுள் எனக்கு வேணும் என்று சொல்வீர்களா, just go through the link. அந்த லிங்க் உங்களுக்கு உதவி செய்யும், உங்களோடு தொடர்ந்து ஆண்டவரை உங்களை காண்பிப்பதற்கு. நீங்க உலகத்துல எந்த மூலையிலும் இருக்கலாம், எந்த இடத்திலையும் இருக்கலாம், but God is love you. தேவன் உங்களை நேசிக்கிறார். இந்த வேளையில உங்களுக்கு நான் பார்த்து உங்கள் முகத்தை பார்த்து I'm saying கடவுள் உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார். Maybe any language, God loves you. நீங்க எந்த மொழியை சேர்ந்தவர்களா இருக்கலாம், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். This is opportunity. Just put your name there, we will follow you. என்னோட சேர்ந்து ஒரு ஜெபத்தை சொல்லுவீங்களா? Just repeat. ஒரு ஜெபத்தை என்னோடு கூட ரிப்பீட் பண்ணுங்க. This is what. அன்பான இயேசப்பா, இந்த நாளிலும் என்னை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. என் இருதயத்துக்குள் வர்றதற்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன். எனக்கு அநேகம் உங்களை பற்றி தெரியாது, ஆனால் நம்புகிறேன் அப்பா. இந்த பாடல் வரிகளை பார்த்து நம்புகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஒரு சந்தோஷம், பரலோகம் மகிழ்கிறது உங்கள் நிமித்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். சர்ச், நீங்கள் எங்களோடு ஜாயின் பண்ணி இருப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல போறோம். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்ததென்று மறுவாழ்வை தேடினாலும், நான் இயேசுவை நான் நம்புவேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்லுவீங்களா? just sing with us. உங்களோட ராகம் பிரச்சனை இல்ல, உங்களோட மியூசிக் பிரச்சனை இல்ல, just sing with us. ஹல்லேலூயா. சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், சொல்வீங்களா? நம்புவேன். சொல்ல முடியுமா? நான் நம்புவேன் ஆண்டவரே. அந்த ஆண்டவர் ஒரு உயர்த்தி சொல்லுவோம், நம்புவேன். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், இயேசு ஆண்டவர் இயேசப்பா இருக்கிறார். தம்பி இயேசப்பா உங்களோட இருக்கிறார். தம்பி தங்கச்சி இயேசப்பா உங்களோட இருக்கிறார். நம்புவேன். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. அந்த ஆண்டவரை சோக்கி சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஆமென். எஸ், அந்த இயேசு கைவிட மாட்டார். ஆனால் உங்களையும் நாங்கள் மறந்து போகவில்லை. இந்த வாரத்தில் பர்த்டேஸ், வெட்டிங் அனிவர்சரிஸ் கொண்டாடுகிறவர்கள், உங்களோட பேரை கொஞ்சம் டைப் பண்ணேலுமா கமெண்ட்ஸ்ல. உங்களோட செல்ல பேரை செல்லமா டைப் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களோட பர்த்டேஸ், வெட்டிங் அனிவர்சரி குடும்பமாய் உங்களோடு சேர்ந்து ஜெபத்திலே ஆயத்தப்படுகிறோம். உங்களுக்காக நான் ஜெபித்து அத்தோடு ஆராதனையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நான் முடிக்க போகிறேன். பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிரசனத்தின் மத்தியிலே வந்து நின்றவர்களாக ஆண்டவரே, இந்த வாரத்தில் யார் யாரெல்லாம் தங்களுடைய பர்த்டேஸ், வெட்டிங் அனிவர்சரிஸை செலிப்ரேட் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை நான் என் உள்ளத்திலே இருந்து நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே, என் பாசத்தை நான் காண்பிக்கிறேன். we love you. ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறோம். அதே நேரத்தில் அவர்களையும் நாங்கள் நேசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வீக் அவர்களுடைய லைஃப்ல ஒரு பெஸ்ட் வீக்கா இருக்க உதவி செய்யுங்க. just enjoy the weekday, just enjoy the day, Father. உம்முடைய நாமத்தில் அவர் மத்தியில் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சொந்த ரத்தத்தில் அவர்களை மீட்டீர்கள் அப்பா. உம்முடைய சொந்த ரத்தத்தை அவர்கள் சிந்தினீர்கள் ஆண்டவரே. பேண்டமிக்கு மேலான என் ஆண்டவருடைய கிருபை இந்த வாரத்தில், இரண்டாவது வாரத்தில் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவைகளை சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. பொருளாதார தேவைகள் இயேசுவின் நாமத்தினால் அபரிதமாய் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இந்த வாரத்தை கடக்கட்டும். அவருடைய தொழில்துறைகளை ஆசீர்வதிங்க. அவருக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுங்க. வேலைகளை ஆசீர்வதிங்க. ஊழியர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பிரச்சனை கூட போகிற குடும்பங்களை விசுவாசத்தில் ஒருபடி வளர உதவி செய்யுங்க. ஆண்டவரே,
இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே, எங்களுடைய வாழ்க்கை ஒரு விசுவாச வளர்ச்சியின் பாதையாக இருக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே, எங்களுடைய அருமையான சபை குடும்பத்தை உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் யாவருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்து மத்தியாயத்தில் வரும் மட்டுமாய் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும். God bless you, Depth family. Amen, amen.